நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஏதேன குறித்த சில வேத பகுதியிலே பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 9. ஜெனசிஸ் சாப்டர் 2 verse 9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் பூமியில முளைக்க பண்ணின சகலவித விருட்சங்களை பத்தி பார்க்கலாம். அதுல நாம முக்கியமா பார்க்க போறது ஜீவ விருட்சத்தை பத்தியும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பத்தியும். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும்னு சொல்லி ஜீவ விருட்சமானது தோட்டத்தின் நடுவில் இருக்குங்கிறது நமக்கு தெளிவுபடுது. ஆனா இதற்கு அப்புறமா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னு சொல்லப்பட்டிருக்கிறது தோட்டத்தின் நடுவுல தான் இருக்கான்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 3வது வசனம் பார்த்தோம்னா, ஆனாலும் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இந்த வசனத்தின் மூலமா ஏவாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் தோட்டத்தின் நடுவுல இருக்குன்னு சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இவ்விரண்டு விருட்சமுமே தோட்டத்தின் நடுவுல இருந்திருக்கு, மனிதனுக்கு மிகவும் அருகாமையில இருந்திருக்கு. ஆனாலும் தேவன் தெளிவா ஒரு கட்டளையை கொடுத்திருக்காரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இது எதனால நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், எப்பொழுதுமே தீமைக்கு தான் எச்சரிப்பு கொடுப்போம். மற்றபடி கொடுக்கப்பட்ட சகல விருட்சங்களும் மனிதன் புசிக்கிறதுக்காகவே உண்டு பண்ணப்பட்டது. இருப்பினும் மனிதன் என்ன செய்யறான், வேண்டான்னு சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தையே நாடினவனாக இருக்கான். நாம முதலாவதாக இந்த 2 கனிகளுடைய தன்மையை குறித்து பார்க்கலாம். ஜீவ விருட்சத்தின் கனியை பற்றின தன்மைகள் அதிகமாக நமக்கு இங்க கொடுக்கப்படலனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியும் நேர் எதிராக இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ முதலாவதாக நன்மை தீமை அறியத்தக்க கனியின் தன்மையை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்த தன்மைகளை நம்மளால எளிதாக விளங்கி கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே இந்த கனியை பத்தி என்ன சொல்றாரு, அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியின் ஒரு தன்மை என்ன, அழிவு என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சாகவே சாவாய்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆவிக்குரிய நிலைய அவங்க இழந்து போவாங்கங்கிற அந்த தன்மையிலேயே வரும். ஆனா பிசாசானவன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை விவரிக்கும் போது வஞ்சனையா என்ன சொல்றான், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லைன்னு சொல்றான். அந்தபடி அவங்க உடனடியா இறந்து போகல, ஆனா அவங்க ஆவிக்குரிய நிலையை இழந்து போறாங்க. அதே போல அவங்களுடைய மாம்சத்தின் ஆயுட்காலத்திற்கும் ஒரு அழிவு நிர்ணயிக்கப்படுது. இத பிசாசு சர்ப்பத்தின் வடிவுல திரித்து சொல்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மேற்கொண்டு இந்த கனியின் தன்மையை பத்தி பிசாசு என்ன சொல்றான், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தோம்னா, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இதுல முதலாவது உங்கள் கண்கள் திறக்கப்படும்னு சொல்லப்பட்டபடி அவங்களுடைய மாம்சத்தின் கண்கள் திறக்கப்படுது. அந்தபடி ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்ட நிலை எதை காண்பிக்குது, தேவனோடு அவங்க கொண்டிருந்த ஐக்கியம் அங்கே துண்டிக்கப்பட்டதை காண்பிக்குது. ஏன்னா மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவங்க நிர்வாணிகளா இருக்கிறத அறிந்து தேவனிடத்திலிருந்து தன்னை மறைக்கிறாங்க இல்லையா, அப்போ தேவனிடத்துல இருக்கிற ஐக்கியம் போய் தன்னிலைய பார்க்கக்கூடிய ஒரு தன்மைய இது காண்பிக்குது. அடுத்தபடியா நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள்னு சொல்றான் இல்லையா, எப்பவுமே ஒரு வஞ்சனைக்கு ஏதுவான உண்மைய பிசாசானவன் ஹைலைட் பண்ணி காண்பிப்பான். இந்த இடத்துல அவன் சொன்னது உண்மைதான். ஏன்னா நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கும்போது தேவனும் என்ன சொல்றாரு, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். அப்போ மனிதன் இந்த கனியை சாப்பிட்டது மாத்திரத்துல நன்மை தீமை அறியத்தக்க அந்த நிலையா எட்டுறான். ஆனா நன்மை தீமையை அறிந்து கொண்டாலும் மனிதனுக்கு தீமையை கையாளும் போது பாவத்துல விழுந்து போவோங்கிறது தெரியாது. தேவன் சர்வஞானியா இருக்காரு. அவர் நன்மை தீமை அறியத்தக்கவரா இருந்தும் பரிசுத்தராக எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்பவரா இருப்பாரு. ஆனா மனிதன் தீமையில விழுகும் போது பாவத்திற்குள்ளார போவாங்கிறத இந்த இடத்துல பிசாசானவன் மறைத்து அவங்க நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக ஆவாங்கிறத மாத்திரம்தான் காண்பிக்கிறான். அப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியானது என்னென்ன தன்மைகளை உடையதா இருக்கு, 1 அழிவை குறிக்குது, 2 ஆவிக்குரிய நிலை மாறி ஆண்டவரத்துல இருக்கிற ஐக்கியமும் போய் மாம்சத்தின் பார்வை வெளிப்படுது. அதாவது தன்னிலைய நோக்கி சுயபுத்தியின் மேல சாயக்கூடிய ஒரு நிலையை காண்பிக்குது.
மூன்றாவதா தீமைக்குட்பட்டா பாவத்துல விழுந்து போவோங்கிற தன்மையை காண்பிக்குது. இப்போ இதற்கு நேர்மாறா இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சத்தின் கனி முதலாவதாக என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையான தன்மையை காண்பிக்குது, நித்தியத்தை காண்பிக்குது. இதையும் நாம ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்த்தோம்னா, தேவன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மனுஷன் பறிச்சு புசிச்சு என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்யணும்னு சொல்றாரு. அந்தபடி ஜீவ விருட்சத்தின் கனியானது நித்தியத்தை குறிக்குது. அடுத்தபடியா ஆவிக்குரிய நிலையில என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையும் தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனை சார்ந்திருக்கிற நிலையும் காண்பிக்குது. மூன்றாவதாக நன்மையில மாத்திரமே நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை காண்பிக்குது. தீமைன்ற ஒரு விஷயத்திற்குள்ளார மனிதன் போக மாட்டான். ஏன்னா ஆண்டவர் நன்மை செய்கிறவரா இருக்கும்போது அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நாமும் அந்த தேவ சாயலோடு நன்மை செய்கிறவர்களாகவே இருப்போம். அப்படி இந்த இரண்டு கனியும் நேரெதிரான தன்மையை கொண்டிருக்கும் போது மனிதனானவன் தேவனுடைய கட்டளையை மீறி கீழ்ப்படியாமையின் பாவத்தின் மூலமாக அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நாடி போனா. அவன் அன்றைக்கு செய்த தவறையே இன்றைக்கும் நாம செய்யறோமா, அதை நம்ம நிதானிச்சு பார்க்கணும். இந்த நாட்கள்லயும் நமக்கு முன்பாக ஜீவ விருட்சத்தின் கனியும் வைக்கப்பட்டிருக்கு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியும் வைக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னா, ஜீவ விருட்சத்தின் கனியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். ஏன்னா அவர் மூலமாக நாம பெற்றுக்கொள்வதே நித்திய ஜீவன். அவர் தாமே நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறவராக ஆவிக்குரிய நிலையில நம்ம திருப்பியும் மாற்றுகிறவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம என்றைக்குமே நன்மை செய்கிறவர்களாக நம்முடைய மனதை புதிதாக்குறவர்களாக இருக்கிறாரு. அப்படி அவரை சார்ந்திருக்கிறோமா, இல்ல இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியா இருக்கிற இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களும் பாவத்திற்கு ஏதுவா நம்ம இழுக்கக்கூடிய காரியங்களையும் நோக்கி பார்த்துட்டு இருக்கோமா? ஏன்னா பிசாசானவன் நம்மை வஞ்சித்து இந்த தீமைக்கு ஏதுவான காரியங்கள்ல நம்மளை இழுக்கணும், அதன் மூலமாக பாவத்துல விழுந்து போய் நம்மள அழிவுக்குட்படுத்தணுங்கிறது தான் அவனுடைய எண்ணமா இருக்கு. அந்தபடியா விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஜீவ விருட்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அனுதினமும் நாடுறோமா, இல்ல பிசாசானவன் வஞ்சித்து நாம இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களையும் நம்முடைய சிந்தைய மதிமயங்க செய்து உணர்வில்லாம பாவத்திற்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களுக்குள்ளேயும் நம்ம போறோமா? இதை நம்ம நிதானிச்சு பார்க்கணும். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் செய்த தவிர இன்றைக்கு நாம செய்து விடக்கூடாது. நம்முடைய சுயபுத்தியின் மேல சாய்ந்து தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து விலகி அழிவை நோக்கி போகாம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும் இப்படி சொல்லுது, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அந்தபடி அவர் நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்துவார். இதையெல்லாம் அறிந்திருந்ததுனால்தான் பவுலடியார் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நமக்கு இந்த உலகத்துக்கு அடுத்ததான காரியங்கள் எல்லாமே இந்த உலகத்தின் அறிவாக இருக்கட்டும், இந்த உலகத்தின் மேன்மையாக இருக்கட்டும், இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அதனால ஒரு லாபமும் இருக்காது. நமக்கு நித்திய ஜீவனை தந்து சரியான வழியில கொண்டு போகக்கூடியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியவே நாம நாடணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதற்காகவே இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு எப்படி ஏதேன் தோட்டத்துல ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருந்ததோ அந்தபடியே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் முன்வைக்கப்பட்டிருக்காரு. இந்த உலகத்தின் காரியத்திற்கு அடுத்து இருக்கிற பிசாசானவனும் முன்வைக்கப்பட்டிருக்கான். மறுபடியும் நித்தியத்திற்கு ஏதுவாய் நடத்தப்படுகிற வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க தகப்பனே. இந்த முறை நாங்க அந்த கனியை கைவிடாம அதையே பற்றி கொள்ளும்படியான உணர்வுள்ளவர்களா எங்களை மாற்றி அருளுங்க ராஜா. ஆம் தகப்பனே, ஜீவ விருட்சமா இருக்கிற ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நாடி எங்களுடைய ஜீவனை காத்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க. அப்படியே நீங்க செய்ய போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.